கட்டி அரசாவ மாமன்னா மகன் வெயில் அரசனை மனமாறு வாய்க்கலப்பா. அன்பிலே விதை ஊன்றி ஆசையிலே விதை முளைத்து பாம்பு போல் கொடி படர்ந்து பவளம் போல் இதழ் விரித்து அந்த இதழிலே பூக்கப்பட்ட பூவை போல எனக்கு தேடி கிடைத்த அருமை செல்வமே மகனே எயில் அரசா இளவரசன் நான் இருவர் பாசத்தை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இருவரும் என்ன செய்றீங்க? நாங்க மட்டும் யாரு? யாரு? என் தங்கச்சி அவனை குத்துக்கிறேன். அவன் முன்னாடி நான் வச்சுக்கிறேன். ஒரு பைப்பு ஜெம்மி எடுத்தவர்களை நீங்கள் சொல்வதை கேட்டு இவர்கள் அனைவரும் சிரிக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே புரியும்படி எடுத்து ஐயா, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி சரி செல்லமா வளர்த்து வச்சிருந்தேன். பாயமத்தை குடிக்கார மட்டும் மாட்டேங்குது. தெரியாம என் தங்கச்சி அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து என் தங்கச்சியை போட்டு போட்டு அடிக்கிறான். நீயும் அந்த குடிக்காரனோட வாழ மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துச்சு. வாழாத வந்த குழந்தைய நான் தான் பாதுகாப்பா பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன். அப்பா அயல் நாடு சென்றாயே பட்ட படிப்பெடுத்து முடித்து விட்டாயா மகன்? அப்பா அயல் நாடு சென்றேன். அனைத்து பட்ட படிப்பும் வெகு சுலபமா முடிச்சிட்டா. எந்த ஒரு குறையும் இல்லை அப்பா. ஒரு வெளிநாடு போய் படிச்சு டீச்சர் படிச்சவரை எங்க பஜாஜ் ஏண்டா அயல்நாடு சென்னை இளவரசர் படிச்சார படிக்கல சந்தேகமாகுதா? டேய், சந்தேகம் என்பது சொத்து வியாதி. யாருக்கு சந்தேகம் பண்ண கூடாது. அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த சந்தேகத்தை உடனே தீர்த்துக்கணும். உனக்கு என்ன சந்தேகமோ நீ படிச்சாலும்னாக்கா நான் 3 கேள்வி கேட்பேன். இது கரெக்டா படிச்சோம்னா பச்சால் தான். இல்லைங்க பச்சால். ஏய், நீ படிக்காதவன், நான் படித்தவன். என்ன 3 கேள்வி கேட்க மாதிரியா? 3 கேள்வி என்ன? 3000 கேள்வியோட பதில் சொல்லி கேள்றா நீ. 3 கேள்வி. முதல் கேள்வி ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டுக்குது. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கா? ஒரு படிச்சு விடுக்க கேள்வியோட கேக்குறேன். ஒரு பெண்ணு நடு ரோல் கொலை பண்ணி போட்டிருக்கு. பெண்ணுடைய பாடி எங்க இருக்குன்னு கேக்குறேன். ஏன் எனக்கு தெரியாதா? நாயே, அது ரோட்ல தான் கிடக்கும். வீட்டுல அரசு மருத்துவமனை, காவல் நிலையம், சுடுகாடு அதுவும் கிடையாது. தெரியுமா தெரியாதா? நிஜமா ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டுருக்கு. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்குதா? ஜாக்கெட் உள்ளதே ஒரு கேள்வி போச்சு. இரண்டாவது கேள்வி நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் வைக்காத பூ. நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் சூடாத பூ. தாமரை பூ. வெங்காய பூ. தாமரை பூவா? தாமரை பூ குழந்தை ஆசைப்பட்டு தள்ளி வச்சுக்குது. அது கிடையவே கிடையாது. தெரியுமா தெரியாதுடா? சொல்லு. நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் வைக்காத பூ. அது என்ன பூ தெரியுமா? என்ன பூ? உப்பு. நீர்ல தானே பூக்குது. ஏய், சபாஸ் சபாஸ், பரவாயில்லடா. இருந்தாலும் உன்னுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன். மூன்றாவது கேள்வி மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? மயிலுக்கு கிளிக்கு என்ன வித்தியாசம்? 2 பறவையினம் தான். மயில் என்பது பெரிய பறவை, கிளி என்பது சிறிய பறவை. அதான் கிடையாது. மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? மயில் தேசிய பறவை, கிளி ஜோசிய பறவை. அவன் அத்தனை கேள்வி கேட்டான். ஒரே ஒரு கேள்வி கூட நீ ஒழுங்காவே பதில் சொல்லு. இதுல போய் வெளிநாடு வர 10 பெண்ணு வருது. நான் 2 கேள்வி கேட்கிறேன். இதுக்கு மட்டும் சரியான பதில் நீங்க சொல்லுங்க. அப்படின்னா நான் படிச்சேனா படிக்கலன்னு உனக்கு சந்தேகமாகுதா? சரி, நீ அந்த சந்தேகத்தை பைத்தியாரா? Question number 1. Question number 1. எங்க வீட்ல 20 வாத்து இருக்குது. காலையில காட்டி என் மொண்டாட்டி 20 வாத்து திறந்து விடுவா. 10 வாத்து போய் நாத்துல மேயுது, 10 வாத்து போய் சேத்துல மேயுது. அது எங்க முட்டையிடு? அந்த கேள்விக்கு பதில் அந்த குழந்தையோட பதில் சொல்லடா. உங்க வீட்ல 20 வாத்து இருக்கு. காலையில மனைவி தந்து விடுறனே. 10 வாத்து நாத்துல மேயுது, 10 வாத்து சேத்துல மேயுது. அது நாத்துல முட்டை விடுமா இல்ல சேத்துல முட்டை விடுமான்னு கேக்குறேன். நாயே, நாத்துல மேய்த்து நாத்துல விடு, சேத்துல மேய்த்து சேத்துல விடு. நாத்துல மேய்த்து நாத்துல விடாது, சேத்துல மேய்த்து சேத்துல விடாது. அது எல்லாமே சூத்தல் தான் விடும்.
கேள்வி கேக்குறான் பாரு, கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்குமா? இரண்டாவது கேள்வி. இந்த உலகத்திலேயே ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ என்ன டீ? ஏய், இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ. ஆ. இப்பதான் படம் கொடுத்தாங்கடா. படம் கொடுத்தாங்க. அருமையான டீ. ஆ. என்ன டீ? ஆ. சக்கரா கோட் டீ. சக்கரா கோல் டீ. அப்புறம் சுக்குட்டி சுகுட்டியா? அப்புறம் உட்கார்ந்து குஸ்து போடுறாடே வாங்க. உன் தம்பி ஏய், இது ஒரே ஒரு பழக்கம் இல்ல. இல்ல இனிமேல் இருக்காது. இருக்காது, ஏன் அவன் மேல நம்பிக்கை அதிகமா வச்சிருக்கேன். ஏய், அப்படி உனக்கு சந்தேகம் பார்த்தா அவன் பேக் தந்து பாரு போடு போய். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங் மேல இருக்காது. நிஜமா? சரி விடு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் சொல்றது தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ என்ன டீ? என்ன டீ? அதுதான் சட்டி. இவ்வளோ கேள்வி கேட்டோம், ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்லல. ஒரே ஒரு சின்ன கேள்வி, கடைசி கேள்வி. இதுக்காக சொல்றேன். ஏய், கடைசியா இந்த சின்ன கேள்விக்கு நான் பதில் சொல்ல வச்சுக்கோ. நான் சும்மா சொல்றேன். நான் படிச்சது அர்த்தமே கிடையாதுடா. கேட்டுமா? கேளு. வெள்ளைன்னு வரணும். 4 காலு, ஒரு வாலு. ஏய், என்ன சொல்ற? நீ முன்ன யாரும் நான் பின்னாடி யாரும். ஏய், முன்ன யாருக்கோ பின்னாடி யாருக்கோ அவன டவுன் பஸ்ஸாவா? ஏய், யாரவா? என் தங்கச்சிடா. ஏய், உன் தங்கச்சி யாரு? ஆமாடா. சின்ன குழந்தைல பார்த்தேன். திருவண்ணு வந்து பொலியா தட்டு. ஏய், ஏய், திரும்ப சாலுக்கு பிறந்தவரோட தங்கை. ஆமா, இவ்வளவு கொள்கை என்ன பண்ணுவாங்க? இவரே டவுன் பஸ் போட்டோம். அதான் கரும் மாதிரி ஆய் போறா. ஏய், ஏய், ஏன்பா பேசுறா? சொல்லுடா. டேய், சின்ன சிறு வயதிலே என் தங்கி எயிலரிசி இவன் கேட்டதெல்லாம் இந்த அண்ணன் நான் வாங்கி கொடுப்பேனா. இந்த அண்ணன் இருக்குல்ல, அவன் என்னென்ன கேட்ப தெரியுமா? பூஸ்ட் உசு, ஓன்விடா கோழி முட்டை. சரி கேட்டாதீங்களா? நாளைக்கு என்ன ஒரு நாடகம் தெரியுமா? என்ன ஒரு பேசுற பக்கத்துல தெல்லாரு ஏன் அம்மாந்திரம் ஆட முடியா? யமாந்து நாடகம் பத்தினவா யமான் தூரமா இருந்தா நம்ம கலவையில நாடகம் வரும்போது தயவு செய்து சொல்றேன், காலுக்கு நாக்கு நாகப்படுறா சுட்டுமா சுட்டு. குண்டாமணியா நிஜமா? வாங்க. நிஜமா? இந்த கடைசியா நாடகம் முடியும் போது ஆ. தீர்மானம் கொடுத்து ஆமா. அது என்ன தீர்மானம்? அந்த தீர்மானத்தை நானும் பாக்கல, என் நகைச்சு பாக்கல, என் அப்பா பாக்கல, நாங்க 4 பேர் பாக்கணும். அந்த தீர்மானத்தை பொறுமை தெரிய கட்டுமாலும் அந்த தீர்மானத்தை பொறுமையா தெளிவா கொடுத்தாரு. நிஜமா? ஐயா இளவரசரே, நீங்களும் என்னை வாழ்த்துங்க. மயக்கமே வந்து சாட்டங்குது அவருக்கு.
அம்மா உன் எண்ணம் போல் நீ வாங்கணுமா நீ எது மனது நினைக்கிறதோ கண்டிப்பா நடக்கும் இப்போதைக்கு என்ன நினைச்சுக்கிறியா நினைக்காதம்மா நினைச்சு போயிட்டு போட்டோம் வணக்கம் மாமா. மாமா என்ன மாமா தான் சொன்னா யாரவா எங்க அக்கா பொண்ணு சொந்த அக்கா பொண்ணு ஒரு அம்மா உன்னை பார்த்து வணக்கம் மாமான்னு சொன்னா அவளுக்கு போய் கட்டி பிடிக்கிறியா மாமா சொன்னோன்னு எனக்கு அப்படியே கல்பிச்சு வாங்க அவன் தான் போய் கட்டி பிடிக்க வேணாம் சொல்ல மாட்டியா என்னையும் அந்த மாதிரி இருக்கு அப்ப செவடியா வணக்கம் தாத்தா. யார பார்த்து தாத்தா
தாத்தா வேலையை பார்த்தா தாண்டி தெரியும். இங்க வாமாங்க, உன்னுடைய நாட்டியம் வெகுவாக சிறப்பாக இருக்க வேண்டும். நீ ஆட ஆடு இளவரசருக்கு அப்படியே நடுகிறோம். மெல்லிசா பாடு. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நீ ஆசீர்வாதம் எப்போது கிடைக்கும்? உங்க ஆசீர்வாதராஜி எனக்கு திருமணம் நடந்தா சந்தோஷம் தான் கண்டிப்பா நடக்குமா? நல்ல பொண்ணு பேர் எடுப்பா. சீக்கிரம் அழியாத கம்மி என்னை வாட்டி வந்தா நீ அண்ணா அண்ணானே கூப்பிடு. ஏன்னா மாமான்னு மட்டும் கூப்பிடாத. அதாயே மாமான்னா மறுநாளைக்கு தான். மறுநாளைக்கு தான் அண்ணா தான் அப்பு. அப்ப வேணா அப்ப இறங்கிடு. அடைச்சு போயா. அவன் அப்பயே அறிந்து வாடி பாதி வாடி இருக்க. வணக்கம் பெரியவரே. எஜமா அந்த பொண்ணு என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னா பாத்தியா? வணக்கம் பெரிய வெறவா. அந்த ஆபரேஷன் பண்ணி யார் மாட்டாங்க? செருப்பால அடிப்பேன். அண்ணா அவன் ஆபரேஷன் பண்ணி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுது. கம்மி அடிப்பேன். போய் சொல்றீங்க. இதான் சொல்லு இங்க வாமாங்க. என்னடி ஜோடியா ஏய் அவர் தான் நீ தான் சொன்னீங்க. ஏய் நீ தான் இப்ப சொன்ன. ராமாங்க நீ சொன்னியா இல்லையா? என்ன போய் இப்படி கேக்குறீங்க? ஒரு நாட்டி மேல வந்து பண்ண இப்படி கேட்கலாமா? சரி அவர் சொன்னாரு. ரெண்டு பேருக்கு தனி பட்டு என்னவோ. உன்னுடைய நாட்டியம் வெகுவாக சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படியே கட்டும். நீ ஆடு 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 ஆடு. உட்காந்துக்கிறாங்க
10 பேருக்கு ஓய்வு அப்படியே என்னது வாயில சொல்லு அப்படி விளக்கமா சொல்லு ஆடு வடகே ஏய் நாட்டு ரொம்ப சிறப்பா இருக்குடா. இது போற நாட்டியத்தை இதுவரை பார்த்ததே கிடையாது. ஆமா. எனக்காக இந்த நாட்டியத்தை யாரோ ஏற்படுத்தியது? இவன்தான் ஆட்டி விட்டார். இவன்தான் ஆட்டி விட்டார். யாரா? ஏய் பைத்தியாரா. அவன் தளபதியாரு. தளபதியார் தான் ஆட்டி விட்டான். அட அவன் அந்த வேலையை செய்றாரு. அவன் ஆட்டி விட்டான். அது சொல்லாதடா. இந்த ஆட்டத்தை ஆட விட்டவர் தளபதியா? இவன்தான் விட்டார். என்னத்தை இவன்தான் விட்டார்? நாட்டியத்தை இவன்தான் விட்டார். கிராமிய கலைகளில் சிறந்த கலை நாட்டு அக்காலை. நாட்டிய கலை நாட்டு அக்காலை. நன்றாக இந்த முகத்தை கண் திறந்து பார். நாட்டிய கலை நாட்டு நாட்டு ரொம்ப சிறப்பா இருப்பா. நாட்டு பார்த்தே கிடையாது. நானும் சின்ன சிறுவர்கள் என்னோட சென்றவன். இப்பதான் படிப்படி தாயோட வந்தேன். அவசரமாக ஆயிட்ட காரணம் என்னப்பா? அழைத்த காரணம் என்ன தெரியுமா? மகனே ஐயா ராஜா, என்ன உனக்கு நான் திருமணம் முடிக்க போறேனா? எனக்கு திருமணமா? ஏன்பா தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? வயசுக்கு வந்து ஒரு தங்கச்சி வந்திருக்காளே, காலகாலத்துல அவருக்கு திருமணம் செய்யணும். உனக்கு தோணலையா? எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்றீங்களே அப்பா புரியல. என் தங்கச்சி திருமணம். அண்ணா எனக்கு திருமணமா? இல்ல உனக்கு நான் திருமணம். என் தங்கை நீ இருக்கும்போது அண்ணன் நான் திருமணம் செய்து கொண்டா நாட்டு மக்களா எனக்கு கேவலம் பத்தாமா? அதான் என்ன பண்ணா? ரெண்டு பேரும் பண்ணிட்டு போயா?
ரெண்டு பேரும் நல்ல பெண்ணா பார்த்து எனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து என் தங்கச்சி சொல்றானா ரெண்டு பேரும் பண்ணிட்டு பார்த்தா ஏய் வாடாங்க என் தங்கச்சி திருமணம் கேட்கலாம் தெரியுமா அவ சின்ன தெரியாம உலக அனுபவம் தெரியாதவன் திருமணத்தை பத்தி என் தங்கச்சி தெரியாது திருமணம்னா இப்படிதான் இருக்குன்னு குழந்தை புரியுது மாதிரி சொல்லு திருமணம் தெரியாதா? அடி கண்ணாடி கடமை வீரனுக்கு வந்தவள் திருமணமா தெரியாதா? திருமணம் ஈஸிப்பா. நான் செய்யற மாதிரி செய். அதான் திருமணம். ஏய், திருமணம் இல்ல திருமணம் அது நம்மளுக்கு தெரியாது. சரி விடு கல்யாணம் சரிண்ணா. கல்யாணம் ஆயிடுச்சா சரி கல்யாணம்னா இப்படிதான் இருக்குன்னு குழந்தை புரியுது மாதிரி சொல்றா ஏன்னா தாய் கிடையாது தாய் இருந்தா சொல்லிருப்பாங்க நான் சொல்ல முடியுமா இல்ல என் அப்பா சொல்ல முடியுமா அதனால கல்யாணத்தை பத்தி சொன்ன உடனே என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அது போல புரியுது மாதிரி சொல்லு அப்போ நான் சொல்லி கொடுக்கலையா? கல்யாணம்ன்றது முதல்ல கத்திரிக்காய் பிஞ்சாட்டம். ஆமா. அதுக்கப்புறம் மண்டக்காய் மாதிரி வரும். அதுக்கப்புறம் சொரக்காயாட்டம். அப்புறம் பூசணிக்காயாட்டம். அப்புறம் உடனே திருமணம் ஏற்பாடு செய்யணும் அது மட்டும் இல்லடா எனக்காக வாய்ந்த முதல்ல பார்த்து இந்த நாட்டின் பொறுப்பை நடக்கிற ஒப்பந்தம் வந்து ஒரு நாளைக்கு நான் ஓய்வு பண்ணாங்க எப்ப சொல்றீங்க போங்கப்பா என்னப்பா வந்த உடனே திருமணம் செய்து சொல்றீங்க இந்த நாட்டின் பொறுப்பு ஏற்று சொல்றீங்க அப்பா இந்த நாட்டு ஆள் வந்திருக்கு போதுமான அனுபவம் கிடையாது வயசு கிடையாது அப்பா இந்த நாட்டின் ஆள் வரும் என்றால் என்ன செய்யப்படுது தெரியுமா என்ன செய்ய போற நானும் நாட்டின் நகரவளம் செல்ல போகிறேனப்பா நகரவளம் செல்ல வந்த பிறகு இந்த மணிமணி நான் ஏத்துக்கிறேன் என் தங்கைக்கு உடனே திருமணம் ஏற்பாடு செய்ய
ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே மகனாக பிறந்து கலைச்செல்வன் என்ற பெயரோடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆமா, என் உடன் பிறந்தது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அவளுடைய பெயரோ கலைச்செல்வி. என்னுடைய தங்கை பிறந்த உடனே சில வருடங்கள் கழித்து என்னுடைய தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். அன்று முதல் கொண்டு சீரோடு சிறப்போடு என்னுடைய தங்கை கலைச்செல்வியை வளர்த்தாளாக்கி விட்டேன். இருந்தாலும் நானோ படித்தேன், பட்டங்களை பல பெற்றேன். இருந்தாலும் எங்கே வேலையை தேடி சென்றாலும் வேலையே கிடைக்கவில்லை. ஏனென்றால் லஞ்சம் கேட்கிறார்கள். லஞ்சமும் கொடுக்க முடியவில்லை, வேலையும் வாங்க முடியவில்லை. வேலை இல்லாத பட்டதாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானோ காலையிலே வேலை தேடி சென்றேன். இது நேரம் வரை வேலையே கிடைக்கவில்லை. வேலையை தேடி சென்ற அண்ணன் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று என்னுடைய தங்கை கலைச்செல்வி எனக்காக வடிமேல் வீடு வைத்து காத்துக் கொண்டிருப்பாள். இப்போதே சென்று தங்கையை பார்க்க வேண்டும். தங்கா அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னுடைய அண்ணன் தான் என்னை எடுத்து வளர்த்து வருகின்றார். அண்ணனோ காலையிலே வேலை தேடி சென்றவர் இதுவரையில் வரவில்லையே.
காரணத்தால என்னுடைய மனமானது ரொம்ப ரொம்ப வருத்தமாகவே இருக்கிறது. அப்படியா? இந்த அண்ணனுடைய மன வருத்தம் தீர வேண்டும் என்றால் நீயோ சின்னம் சிறு வயதில் அனைத்து கலைகளுமே தேர்ச்சி பெற்றவளாக இருக்கிறாய். அப்படி இருந்த போதிலும் இப்போது உன்னுடைய தலையின் மீது தவளை வைத்து நாட்டியம் ஆட வேண்டும். அண்ணன் பார்த்து ரசிக்கணுமா?
சைலண்ட் 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 ஏன் தல்றா சைலண்ட் சைலண்ட் பேர் அன்பார்ந்த பெரியவர்களே, நாடக கலா ரசிகர்களே, குறிஞ்சி என்றால் மலை, மலைக்கு அழகு முருகன், முருகன் பிதா சிவன், சிவன் ஏறுவதோர் ரிஷபம், ரிஷபத்தை படைத்தவன் பிரம்மா, பிரம்மா நாவில் உள்ளவள் கலைமகள், கலைமகள் கையில் உள்ளது வீணை, வீணைக்குரியவன் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்துக்குரியவன் தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயினி, தாட்சாயினி கையில் உள்ளது கபாலம், கபாலத்துக்கு உரியது உதிரம், உதிரத்துக்கு உரியவர்கள் அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அழிக்க சக்கரம், சக்கரத்துக்குரியவர் திருமால், திருமால் மார்பிலே தங்கியவள் மகாலட்சுமி, மகாலட்சுமி கணம்புரதி பெரு சபைக்கு இச்சிறியவன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நெல்லுக்கு அழகு சிறுசம்பா, நீருக்கு அழகு பன்னீர், கடலுக்கு அழகு பார்க்கடல், பூவுக்கு அழகு செண்பகப்பூ, ஊருக்கு அழகான கிராமம் நம்முடைய துர்க்கம் கிராமம். அதாவது நம்முடைய துர்க்கம் கிராமத்தில் எழுந்துருளிய முந்தி பிறந்த விநாயகருடைய பெயரை சொல்லியும், அம்மனுடைய பெயரை சொல்லியும், முருக பெருமானுடைய பெயரை சொல்லியும், அதாவது நம்முடைய கிராமத்திலே ஆனி மாதம் 4ஆம் தேதி மாரியம்மனுக்காக கூழ்வாத்தல் திருவிழா, அதாவது ஆனி மாதம் 4ஆம் தேதி மாரியம்மனுக்கு கூழ்வாத்தல் திருவிழா. அப்போ திருவிழா செய்துட்டு நாடகம் வச்சாங்க. ஆனா மழையின் காரணமா நாடகம் நின்று போச்சு. இந்த மாசத்துல இந்த ஒரே ஒரு தேதி தான் காலி இருந்தது. அது வேற ஒரு ஊர் புக்கிங்கா இருந்து இன்னைக்கு காலியா இருந்தது. அதனால மீண்டும் நீங்க தான் வந்து நாடகம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களுக்காகவே தனுஷ் கம்பெனி வந்து தான் நாடகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அப்படி ஏற்பாடு செய்து அன்னைக்கு நடத்த முடியாத நாடகத்தை இன்னைக்கு நடத்த முன் வந்துள்ளோம். அதனால அதாவது மாரியம்மன் கூழ்வாத்தல் திருவிழாவை பெருவிழாவை செய்து கொண்டு முடித்து நம்முடைய ஊர் கிராம பொதுமக்கள், அதாவது ஊர் கிராமம், மணியம், நாட்டாண்மை, பெருதனம், மேட்டுக்குடி, காவல், கர்ணிகம், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் மன்றம், இளைஞர் நற்பணி மன்றம், கோவில் தர்மகர்த்தா, விழா குழுவினர்கள், நாடக ஏற்பாட்டாளர்கள், ஊர் அசேஷம் ஒன்று சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு தனுஷ், இலசு புதுசு தனுஷ் எங்கள் ஆரணி தனுஷ் நாடக மன்றத்தை பாராட்டி ஊர் கிராம பணமாக ரூபாய் 201 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி வாரி கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய தனுஷ் நாடக மன்றத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அதே போன்று இன்னும் கொடுக்க வேண்டும் என்று நல்ல அன்புள்ள படைத்து பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்னும் பாடகம் கிராமத்தை சேர்ந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய எங்களுடைய ஆறுயிர் அண்ணன் இன்னும் குணசேகரன் என்று சொல்லக்கூடிய குணா அண்ணன் அவர்கள் எங்களுடைய ஆரணி தனுஷ் நாடகமன்றத்தை பாராட்டி அன்புள்ளத்தோடு ரூபாய் 501 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் கொடுக்க வேண்டும் என்று நல்ல அன்புள்ள படைத்து, அதாவது நம்முடைய துர்க்கம் கிராமத்திலே பிறந்து பேரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்னும் எனது அருமை மாமா, அதாவது கோடையடி மிருதங்க மாஸ்டர் குப்பன், கோடையடி மிருதங்க மாஸ்டர் குப்பன், அதாவது எங்களா கூட தான் இருந்தாரு. எங்கு சென்றாலும் சிறப்பான பேரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடையடி மிருதங்க மாஸ்டர் குப்பன் என்று சொல்லக்கூடிய அன்புள்ள படைத்த ஐயா அவர்கள் என்னுடைய ஆரணி தனுஷ் நாடகமன்றத்தை பாராட்டி அன்புள்ளத்தோடு ரூபாய் 501 வாரி வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மன்சூராபாத் கிராமத்தை சேர்ந்து குப்புரங்கம் என்று சொல்லக்கூடிய அன்புள்ள படைத்த ஐயா அவர்கள் எங்களுடைய ஆரணி தனுஷ் நாடகமன்றத்தை பாராட்டி அன்புள்ளத்தோடு ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி கொடுத்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய மடத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, இன்னும் எங்களுடைய ஆரணி தனுஷ் நாடகமன்றத்தின் ஆசிரியர் மற்றும் உரிமையாளர் எஸ் குமரன் ஐயா அவர்கள் எங்களுடைய தனுஷ் நாடகமன்றத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ள ஒரே இடம் ஆரணி பழைய பஸ் நிலையம். காலம் சென்ற வி சிவா அவருடைய மகள் அம்முவும் மருமக பிள்ளை பாத்தும் இருக்கின்றார்கள். அங்கு சென்றால் மட்டும் எங்களுடைய தனுஷ் நாடகமன்றத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். இங்கு தலையின் மீது தவளை வைத்து நாட்டியமாடிய அண்ணன் முத்து அவர்களை பாராட்டி அன்பளிப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மடத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அன்பாத பெரியவர்களே, இந்த புனிதமான மேடையில் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் தலைப்பு தாய் வீட்டு சேதனம் என்னும் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகினாலே அனைவரும் அமைதி காத்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தரும்படி உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி விரும்பி கடுகிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டியம் ஆடியுடனே இந்த அண்ணனுடைய மன வருத்தமே தீர்ந்து விட்டதம்மா. அண்ணனுடைய மன வருத்தம் தீர்ந்தாலும் பரவாயில்லை, திடீரென்று மனதிலே ஒரு குறை ஒளி நேர்ந்து விட்டது. அண்ணா, என்னம்மா? உங்களுக்கு மனதிலே
குறையா? என்னென்ன குறை சொல்லுங்கண்ணா. இந்த அண்ணனுக்கு என்ன மனக்குறை தெரியுமா? என்ன? செல்வி, நீயோ எப்படி இருக்கிறாய்? நீயோ கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாய். ஆமாண்ணா. அதனாலே அண்ணன் உனக்கு திருமண ஏற்பாடு செய்ய போறேன். என்னென்ன சொல்றீங்க? ஏன்னா எனக்கு திருமணமா? எனக்கு திருமணம் சொல்றீங்களே, எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒரு ரூபாய் சேர்க்கல. எவ்வளவு நகை எடுத்து வச்சிருக்கீங்கன்னா? 4,000 நகை கூட எடுக்கணுமா? ஏன்னா எதுவுமே இல்ல. அது தினமும் சாப்பிடுறதே கஷ்டப்படுறோம் நாங்க. என்ன செய்வது? அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணம் சொல்றீங்களே, இந்த காலத்துல பொண்ணு கேட்டு வர மாப்பிள்ளைங்க கொஞ்சமா நெஞ்சமாவா கேக்குறாங்க. வாய் கூசாம 50,000 நகை கேக்குறாங்கண்ணா. அது மட்டும் தானா? சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி கூட அண்ணா ஹீரோண்டா ஒண்ணு கேக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு திருமணம் சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கிற விஷயமாண்ணா? ஆமா, காலத்தையே பயிர் செய்ய வேண்டும் அப்படி என்று பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால உனக்கு திருமணம் செய்து வச்சிட்டேன்னா அண்ணனுடைய கடமை முடிஞ்சிடும். ஏன்னா ஆமா, எனக்கு திருமணம் ஒத்த கால்ல நிக்கிறீங்க. மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேனே. யாருண்ணா? அந்தியூர் கிராமத்துல நம்முடைய அத்தை மகன் இருக்கின்றானே சேகர். ஐயோ, அந்த பையனா? அவனுக்கு பையனா? நான் சின்ன வயசுல பார்த்தது, வளர்ந்து பெரிய ஆயிட்டானா? ரொம்பவே அழகா இருக்கிறான். அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. அது மட்டும் இல்லம்மா, இப்போதே அந்தியூர் கிராமம் போக போறேன். அவனை பார்த்து உனக்கு அவனுக்கு திருமணம் பேசி முடிச்சுட்டா மீண்டும் நம்முடைய குடிசைக்கே நான் வருவேன். அண்ணா, இப்போதே அந்தியூர் கிராமம் போயிட்டு அத்தை மகனுக்கு எனக்கு திருமணம் பேசி முடிச்சிட்டு வாங்க. வீட்டுல குடிக்க கூட தண்ணி இல்லன்னா, தண்ணி இல்லையா? குளக்கரை சென்று நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வெகு சீக்கிரமா குடிச்சிட்டு வரேன். சரியாம்மா, போயிட்டு வரியா?
பாக்குறா எல்லாத்தையும் பாப்பா நான் அது நினைக்கிறேன் ஐயோ, இல்லம்மா. மாத்தி மாத்தி நான் என்னமோ ஏமா அடிக்கிறீங்க? எங்கம்மா? நேரம் போல ஏய் சைலண்ட் சந்தோஷமா ஆடி பாடி விட்டு பாடிவிட்டு போக வேண்டும். அப்படியாகட்டுமே. கூத்தாடி போ. மரத்து பூவெடுத்து பச்சை ஒன்று போடவா பூ கொடுத்து பூ கழித்து போர்வையாட்டி போடவா கண்ணா புது நாடக இரவில் அரங்கேறணும். மரத்து பூவெடுத்து பச்சை ஒன்று போடவா மரத்து பூவெடுத்து பச்சை ஒன்று போடவா பூ கொடுத்து பூ கழித்து போர்வையாட்டி போடவா கண்ணா புது நாடக இரவில் அரங்கேறணும். மரத்து பூவெடுத்து பச்சை ஒன்று போடவா நானும் சிந்து சிறுவன் அயல்வார் சென்று படி முடிச்சு தாய்நாடு உடனே என் அப்பா என்ன சொன்னாரு? திருமணம் செய்து சொன்னாரு. வேணாம் சொல்லிட்டேன். இந்த நாட்டின் பொறுப்பு எதுக்குன்னு சொன்னாரு. அதே வேணாம் சொல்லிட்டு ஏன்னா இந்த நாட்டை ஆளணும் போதுமான அனுபவம் தேவை. ஆமா, அது போதுமான வயசு தேவை. ஆகையால நாட்டு நகரம் வரலாம். அந்த பிறகு மலவனத்தான் சுத்தி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்முடைய நாட்டில் எங்கெங்க இயற்கை காட்சி இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. ஐயா நீங்க அயல்நாடு போயிட்டு பட்ட படிப்பா படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்கெங்க இயற்கை காட்சின்னு தெரியாது. அனைத்திடமும் எனக்கு தெரியும். தெரியுமா? அப்படி என்றால் ஒவ்வொரு திசையாக செல்ல வேண்டும்.